இருதயத்தில் கத்தி குத்து காயம் ஏற்பட்டு உயிர் பிழைத்த சிறுவன் மற்றும் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பட்ட மேற்படிப்பு மாணவருக்கு கணையத்தில் தேங்கிய சலத்தை ஸ்டெண்ட் வைத்து அகற்றி தமிழகத்தில் முதல் முறையாக சாதனை படைத்த திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் ரேவதி பாலன் அளித்த பேட்டியில், திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சென்னை மதுரைக்கு பிறகு மிகப்பெரிய மருத்துவமனையாக திகழ்கிறது. இங்கு நாள்தோறும் 2000க்கும் மேற்பட்ட புறநோயாளிகள் வந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதயவியல் துறை, சிறுநீரகவியல் துறை, நரம்பியல் துறை என அனைத்து துறைகளும் சிறப்பாக செயல்படும் நிலையில் 1500க்கும் மேற்பட்ட உள்நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் இந்த மருத்துவமனையில் நடைபெற்ற 2 சிறப்பான சிகிச்சைகள் குறித்து கல்லூரி முதல்வர் ரேவதி பாலன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறியதாவது: தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தைச் சேர்ந்த சந்திரன் என்பவரது மகன் ஸ்டாலின் கிரேஸ் டேனிசன் என்ற 11 வயது சிறுவன் கடந்த மாதம் குடியரசு தினமான ஜனவரி 26ஆம் தேதி காலை 10:30 மணியளவில் தனது வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அவரது மார்பின் இடதுபுறத்தில் 6 அங்குலம் நீளமான கத்திரிக்கோல் குத்தியதில் அவர் படுகாயம் அடைந்தார். அருகில் உள்ள மருத்துவமனைகளில் முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு டீல் வார்டில் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டார். கத்திரிக்கோள் முனை அவரது இதயத்தின் வலது பக்கத்தில் வலது வென்ட்ரிக்கிளில் ஊடுருவி இருந்தது. இதனால் அதிக இரத்தப்போக்கு ஏற்பட்டது. அப்போது பணியில் இருந்த அவசர சிகிச்சை மருத்துவ அலுவலர் முத்துராஜன் துரிதமாக செயல்பட்டு இருதய மற்றும் நுரையீரல் அறுவை சிகிச்சை பிரிவு துறை தலைவர் சஞ்சீவ் பாண்டியன் அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இருதயம் மற்றும் நுரையீரல் அறுவை சிகிச்சை நிபுணரின் ஆலோசனை உடனே பெறப்பட்டு மருத்துவமனை முதல்வர் ரேவதி பாலன் வழிகாட்டுதலின் பேரில் இருதயம் மற்றும் நுரையீரல் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் சஞ்சீவ் பாண்டியன், துறையின் உதவி பேராசிரியர் கவிதா, மயக்கவியல் நிபுணர் அமுதா ராணி, மகாராஜன் மற்றும் செவிலியர்கள் மகாலட்சுமி இந்த குழுக்களின் மூலமாக அரை மணி நேரத்தில் இருதய அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக செய்யப்பட்டது. குழந்தையின் உயிர் காப்பாற்றப்பட்டது. சிறுவன் நன்றாக குணமடைந்து 14 நாட்களுக்கு பிறகு டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டான். அவர் பள்ளி செல்லும் அளவில் இப்போது தேறி உள்ளார். இதயத்தில் ஊடுருவும் காயங்கள் மிக அதிக இறப்பு விகிதத்தை கொண்டுள்ளது. உலகளாவிய உயிர்வாழ்வு விகிதம் 19x32.6% மட்டுமே. இங்கு திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிறுவன் அனுமதிக்கப்பட்ட அரை மணி நேரத்தில் சம்பந்தப்பட்ட குழுக்களின் வேகமாக கண்காணிப்பு காரணமாக இதயத்தில் ஏற்பட்ட கத்தி குத்து காயத்தை வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்து முடித்துள்ளோம். ஒரு விலைமதிப்பற்ற இளம் உயிரை காப்பாற்ற உதவியது. மேலும் மற்றொரு சாதனையாக மருத்துவ பட்ட மேற்படிப்பு மாணவனுக்கு குடலில் ஏற்பட்ட அலர்ஜி காரணமாக கணையம் பகுதியில் சீல் வைத்ததால் கடும் வயிற்று வலி ஏற்பட்டது. இதற்கு அறுவை சிகிச்சை செய்யாமல் மருத்துவ வளர்ச்சி நவீன உபகரணங்கள் நமது மருத்துவமனையில் இருப்பதன் காரணமாக எண்டாஸ்கோபி முறையில் ஸ்டெண்ட் பொருத்தி 15 நிமிடங்களில் குடல் சகலத்தை அகற்றி உள்ளனர். தமிழகத்தில் முதல் முறையாக நெல்லை மருத்துவமனையில் தான் இந்த சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மருத்துவ அறுவை சிகிச்சை மேற்கொண்ட போது எடுக்கப்பட்ட காட்சிகள் திரையிடப்பட்டு சிகிச்சை முறைகள் குறித்து விவரிக்கப்பட்டது. சிகிச்சை பெற்ற சிறுவன் மற்றும் குடும்பத்தினரும் அங்கு வந்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் மருத்துவ முதல்வர் ரேவதி பாலன் அளித்த சிறப்பு பேட்டி பின்வருமாறு. சிறப்பாக செயலாற்றி வரும் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் எங்கள் மருத்துவர்களால் அரிய சாதனை செய்த 2 நிகழ்வுகளை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக குடியரசு தினம் அன்று ஒரு பள்ளி மாணவன் தென்காசி ஆலங்குளத்தை சார்ந்தவர், அவருடைய பெயர் திரு ஸ்டெர்லிங் சந்திரன் என்பவர். அவர் அவருடைய சகோதரனுடன் விளையாடி கொண்டிருந்த போது தவறுதலாக ஒரு நீள சிசர், கத்தி மாதிரி உள்ள சிசர் அவருடைய நெஞ்சு பாகத்தில் விளையாடி கொண்டிருந்த போது தவறுதலாக குத்திருச்சு. அங்கேயே அவர் மிகுந்த ரத்தப்போக்கு, சீரியஸான கண்டிஷனுக்காக ஆலங்குளத்திலிருந்து ஆம்புலன்ஸ்ல எங்களுடைய மருத்துவக் கல்லூரிக்கு ஒரு 12 மணிக்கு வந்திருக்காங்க. அப்ப
எங்க மருத்துவர்கள் தாய்வாடில் உள்ள டாக்டர் ரஃபீக் சார், டாக்டர் முத்துராஜ் சார் அவர்களால் பார்க்கப்பட்ட போது பல்ஸ் கொறி, பிபி கொறி, அதிகமான இரத்த போக்கில் அவர் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். எங்களுடைய அறிவுரையின்படி மிக மிக குறுகிய நேரத்தில், அரை மணி நேரத்திற்குள்ளாக அந்த சிறுவனின் உயிரை நாங்கள் காப்பாற்றினோம். எப்படி என்றால், எமர்ஜென்சி தியேட்டர்ல எடுத்து பீட்டிங் ஹார்ட், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதயம் துடித்துக் கொண்டிருக்கும் போதே அந்த சர்ஜரியை பண்ணினோம். எங்களுடைய பிளட் பேங்க்ல இருந்து ஒரு 5 யூனிட்ஸ் பிளட் அவனுக்கு உடனடியாக தேவைப்பட்டு ஏற்றிக்கொண்டு இந்த சர்ஜரி நாங்கள் பண்ணினோம். முக்கியமான அவருக்கு கத்தி குத்து நடந்த இடம் ரைட் ஹார்ட்ல ஒரு தமனியும் ஃபால்ட் ஆயிருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எங்கள் டீம் ஆஃப் டாக்டர்ஸ், டாக்டர் கார்டியோதராசிக் சர்ஜரி ஹெடட் பை டாக்டர் சஞ்சீவ் பாண்டியன் அண்ட் ஹிஸ் டீம் அண்ட் வித் அனஸ்தீசியா டீம், எங்கள் எம்எஸ்ஆர் எல்லாரும் சேர்ந்து இந்த சிறப்பான நிகழ்வை அவனுக்கு செய்து கிட்டத்தட்ட 5 மணி நேரமாக அந்த உயிருக்கு போராடி கொண்டிருந்த சிறுவனுக்காக தமிழக அரசின் சிறப்பான சேவையாக செய்து இந்த பீட்டிங் ஹார்ட்ல அரை மணி நேரத்துக்குள்ள அவனுக்கு உயிருக்கு தேவையான எல்லா பிளட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போட்டு அவனுக்கு இந்த சிறந்த சேவையை எங்கள் மருத்துவரால் செய்து அவன் இன்று பள்ளிக்கு செல்கின்ற நிலைமையை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த உயர்வான செய்தி முதல் கேஸ். ரெண்டாவது கேஸாக எங்களுடைய ஸ்டூடெண்ட், பிஜி ஸ்டூடெண்ட், ஒரிசா மாநிலத்தை சேர்ந்தவர். அவர் நியூரோ சர்ஜரி பிஜி. அவர் ஆக்சுவலாக ஒரு ரிசர்ச்சுக்கு போயிட்டு வரப்ப சென்னை ஏர்போர்ட்லேயே அவர் மிக அதிகமான வயிற்று வலியால் கொடுத்திருக்கிறார். பேன்கிரியாடைட்டிஸ் சிஸ்ட் அண்ட் பஸ் ஃபார்மேஷன் அப்படின்ற ஒரு கண்டிஷன் அவருக்கு இருக்கு. அவர் எங்கள் மருத்துவக் கல்லூரி ஸ்டூடெண்ட்னால நாங்கள் திருநெல்வேலிக்கே போயிடும் அப்படின்னு இங்கே வந்துட்டாரு. எங்கள் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி மெடிக்கல் டீமில் அதை ஐடென்டிஃபை பண்ணி அவருக்குடைய வயிறு வலியை குணமாக்கணும் அண்ட் ரொம்ப நேரம் அந்த சர்ஜரி செய்ய முடியாது. பேன்கிரியாடைட்டிஸ் வித் சிஸ்ட் அண்ட் ஆப்சஸ் ஃபார்மேஷன். ஸோ எண்டோஸ்கோபிக் யூனிட் வச்சு இதெல்லாம் எங்களுடைய தமிழக அரசால் எங்களுக்கு உயர் சிகிச்சை பிரிவில் வழங்கப்பட்டிருக்கு. அந்த சிகிச்சை முறையில் அவருக்கு ஒரு 10 to 15 minutes அந்த பஸ்ஸெல்லாம் எடுத்து அந்த ஆப்சஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணி அவருக்கு உயிர் கொடுத்துருக்கு. அந்த ஒரு சிறப்பான செயலியை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இதில் எங்களுக்கு கவர்மெண்ட் இதெல்லாம் ப்ரொசீஜர் கொடுத்தாங்க. ஒரு உயரிய நோக்கத்தோட எங்களுடைய அலுமினி தான் இது ஸ்பான்சர் பண்ணியிருக்கு. இந்த பையனுக்கு எண்டாஸ்கோபி சர்ஜரி பண்ணுறோம். ஸோ இந்த 2 நிகழ்வுகளையும் நாங்கள் மிகச்சிறப்பாக செய்து தமிழக அரசின் மாண்புமிகு எங்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் செயல்பாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கும் எங்கள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சிறப்பான நிகழ்வாக கருதி கொண்டிருக்கிறோம். மேலும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நிறைய ஆக்சிடென்ட் கேஸ் எங்களுக்கு வந்ததில் ஒரு 3 பள்ளி சிறுவர்கள் +2 படிக்கிறவங்க. அவங்க ஒரே பைக்கில் போயிருந்தாங்க. பைக்கில் போகிறப்ப இந்த கேடிஸ் இதில் மோதி அந்த ஒரு பையன் சிவபாலன் ஆன் ஸ்பாட்ல இறந்துட்டாரு. 2வது பையனும் இன்ஜுரி ஆகி அவரும் கஷ்டப்பட்டாரு. 3வதாக இவர் நம்ம சார் டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் ஆஃபீஸர், அவருடைய தங்கச்சி பையன், அவருக்கு நேற்று 9 மணி நேரம் அந்த சிகிச்சை பண்ணிருக்கு. என்டையர் பாடியில் போன்ஸ் எல்லாம் உடஞ்சிருக்கு. ஒரு பிளேட் வச்சு எங்களுடைய ஆர்த்தோ டிவிஷன் 9 மணி நேரம் அந்த சர்ஜரி பண்ணிருக்கோம். அவருக்கும் நிறைய பிளட் செலுத்தி அவர் உயிரை நாங்கள் காப்பாற்றி கொடுத்துருக்கோம். அந்த ஒரு சிறப்பான செய்தியும் சொல்ல விரும்புகிறோம். அதுக்காக சார் செய்வதற்கு குறைந்தபட்சம் 10 to 15 நிமிடங்களே ஆகும். இதுல என்ன இம்பார்ட்டன்ஸ்னா, இந்த லேப்ராஸ்கோபிக் யூனிட்னால டைம் குறைவா இருக்கு. இதை ஓப்பன் பண்ணி செய்யறப்ப ஒரு 5 மணி நேரம் இந்த சர்ஜரி ப்ரொசீஜர் இருக்கும். அதுவும் தவிர சார் சொன்ன மாதிரி அந்த பேன்கிரியாடைட்டிஸ்ன்ற இல்னஸ்ல ரொம்ப ரெக்கவரி ஃபெயிலியர்லாம் ரொம்ப இருக்கும். ஆனால் இந்த ஹை ஹேண்டட் எங்கள் மிஷின் எங்களுக்கு உயரிய சிகிச்சைக்காக பிஎம்எஸ்எஸ் எல்லாம் தமிழக அரசு வழிகாட்டுப்படி கொடுத்துருக்காங்க. அதை வச்சு செய்யறப்ப இந்த டைம் லிமிட்டும் கம்மியாகுது. பேஷண்ட்டுக்கு ரெக்கவரியும் ஃபாஸ்ட்டாக ஒரே நாளே அவர் எடுத்து வீட்டுக்கு போகிற அளவுக்கு கூட நாங்கள் சர்ஜரி நல்லபடியாக செஞ்சுருக்கோம். அதான் இதோடைய ஓப்பன் பண்ணினா அதுக்கு ட்ரெயின் வைக்கணும், நிறைய இன்டிஃபெக்ட்லாம் வரும். அதெல்லாம் தடுக்கிற